ரட்சிக்கப்படுகிற, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நிகழ்காலம். ஆமென். 1 கொரிந்தியர் 3:15 if any man's work shall be burned, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். பக்கத்துல ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா எதிர்காலம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எபேசியர் 2:8 for by grace you have been saved through faith, விசுவாசத்தினால் கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். and that not of yourselves, இது உங்களால் ஆனதல்ல, இது தேவன் தந்த ஈவு. ரட்சண்யம் என்னங்க? ஒரு ஈவு. ஆனால் அங்கே சொன்னப்பட்ட வார்த்தை எடுத்துக்கிறேன், யூ ஹாவ் பீன் சேவ்ட் அப்படின்றார். கடந்த காலம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்படுகிறீர்கள், ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒன்று பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஒன்று ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ 3 விதத்தில் ரட்சிக்கப்படுகிறோம். ஒன்று கடந்த காலம், என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டது. சீக்கிரம் ஒரு நாள் இந்த சரீரம் மீட்பை அடையும், ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ என் வசனத்தெல்லாம் கேட்குறீங்க பாருங்க, உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. உங்கள் சிந்தனையை, உங்கள் ஆத்துமா சிந்தனை இணைச்சு பேசுகிறேன். உங்கள் ஆத்துமா என்ன செய்துங்க? ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. நீங்கள் மறுரூபம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. கடவுள் நம்மளை 3ஆ படைச்சிருக்கார். ஒன்று ஆவி, ஆத்துமா. சார் எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா. நீங்கள் 3 1. ஆமென். ட்ரையூன் பீயிங். நீங்கள் வெளியே பார்க்கறது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வின் அஸ்திவாரம். சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, ஆத்துமா, இன்னொன்று ஆவின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3ஆய் படைக்கப்பட்ட நீங்கள், ஒரு நாள் இயேசு வருவார், நம்ம எல்லாரும் பரலோகம் போகிறோம். அதுவும் 17 பேர் தான், மீதெல்லாம் இங்கே தான் இருக்கோம். எல்லாரும் அங்கே போகிறோம். அங்கே போகும்போது இந்த சரீரம் ரட்சிக்கப்படும், இந்த சரீரம் மீட்படையும். அன்னைக்கு என்ன பாருங்களேன், செம்ம அழகாக இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும். ஏன்னா அது மறுரூபமேனி. ஸோ எதிர்காலத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள் சரீரம், நிகழ்காலத்தில் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, கடந்த காலத்தில் உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டாயிற்று. என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு. கடந்த காலம். வசனத்தின் கீழ் சபையில் இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அனுதினமும் உங்கள் சிந்தனை கர்த்தர் என்ன செய்தார்? புதுப்பிக்கிறார். சீக்கிரம் உங்கள் சரீரம் ரட்சிக்கப்படும். ஸோ நம்முடைய ரட்சண்யத்தின் 3 பங்கு: கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு 7 வார்த்தைகள் ரட்சிக்கப்பட்டவங்க இதை புரிஞ்சிக்கனா நீங்கள்